வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. தாவேக தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்றுனா சாதாரண வெற்றி இல்லை, ஒரு மெகா வெற்றியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூகம் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வகுத்து அதை விஜய்க்கு சொல்கிறாங்க. விஜய் இதை ஃபாலோ பண்ணுறாரு. சரி, வெறும் வியூகங்கள் வகுத்து வாக்காளர்கள் இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்கான்ற நம்பிக்கை மட்டுமே நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறது போதுமா? பத்தாது. அப்போ வேறு என்ன செய்யணும்? அடிக்கடி போராட்டங்கள் நடத்தணும், கூட்டங்கள் நடத்தணும், மாநாடு நடத்தணும், ரோட் ஷோ பண்ணணும், அப்புறம் மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒவ்வொரு வியூகங்கள். இதை வகுக்கிறதுக்கு அனுபவமான ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு ஜெயலலிதா போன்ற அம்மையார் கிடைத்து அந்த ஜெயலலிதாவினுடைய கவர்ச்சியின் மூலமாக அதிமுக சென்றடைந்ததோ அதே பாணியில் அதே வியூகத்தில் நாமும் ஏன் ஒரு கரிஸ்மெட்டிக் லேடி, ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு லேடியை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் நல்ல ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனை பின்பற்றி ஒரு பெண்மணியை அணுகியிருக்காங்க. அவங்க அரசியல்வாதியா நடிகையா யார் அந்த பெண் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவங்க ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவர ஆரம்பிச்சிடுச்சு. இது திமுகவினுடைய தேர்தல் வியூகங்கள். அவங்க என்ன தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி இலவசம் தரேன், அதை செஞ்சேன், இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம், நீட் தேர்வு, இதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெண், கவர்ச்சியான ஒரு பெண்ணை தயார் பண்ணிட்டாங்க. அநேகமாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாகவே இந்த இரண்டாவது மாநாடு நடக்கு இல்லையா, மதுரையில் அந்த கட்சியினுடைய 2வது ஆண்டு நிறைவுள்ள மாநாடு நடக்கு இல்லையா, அந்த மாநாட்டிலேயே அறிமுகப்படுத்திட்டா என்ற ஒரு தீவிரமான ஆலோசனையும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ யார் அந்த பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது யாரோட வேலை? திமுக கட்சியில் இருக்கிற உளவு பார்க்குறவங்க அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ. ஏன்னா அவங்க அதில் திணறி போயிருக்காங்க. அப்போ இப்போ உளவுத்துறை போலீஸுக்கு தான் வேலைன்னு போலீஸை கேவலப்படுத்துறீங்கன்னு நினச்சிடுறீங்க. அது வேறு ஏதாவது வழக்கு போட்டுற போகிறீங்க, அதல்ல. ஆனால் கண்டுபிடிக்கும் முயற்சி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அரசியல்வாதியா நடிகையா என்பது மட்டும்தான். யார் அந்த பெண்? விரைவில் நாம் தெரிந்தால் நாமும் அதை அறிமுகப்படுத்துகிறோம், அந்த பெயரை சொல்லுவோம் நம்முடைய நேயர்களுக்காக. இதை கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ சேரும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.